போன வருஷம் பூரா வச்சு அடி அடின்னு துவைச்சிட்டு ஆண்டவா, இந்த வருஷமாவது கொஞ்சம் கருணை காட்டுன்னு காலம்புரை எழுந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் ஊர்லேயும் திருப்பதி கோயில் இருக்கா. திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு பெருமாளுடைய அந்த பொட்டு வந்து திருப்பதி மாதிரியே சின்னதாக வைப்பாங்களாம். அதாவது பெருமாள் வந்து கண் திறந்து பார்க்கும்போது நம்ம நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காலையில் போனால் அந்த தரிசனத்தை பார்க்கலாம். அன்றைக்கி வியாழக்கிழமையே நியூ வந்தனால சரின்னு போயிட்டோம். அப்படியே தாயாரை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கன்னியாகுமரியை பார்த்துக்கிட்டோம். அன்னைக்கு வெண்பொங்கல் தான், சூப்பராக நெய் ஊற்றி செஞ்சுருந்தாங்க. ஏகாதசி முடிஞ்ச இப்போந்தாங்கிறதுனால அங்கே ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் திறப்புக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போவுமே நம்ம அந்த வாசல் வழியாக தான் பெருமாளை கும்பிட போனோம். திருப்பதி மாதிரியே இங்கே கோலம்லாம் போட்டிருப்பாங்க. திருப்பதி கோயில் அந்த கோபுரத்தில் இருக்கிற கலசத்தை கும்பிடுற மாதிரி அதில் உட்காந்து கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ என் பொண்ணை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. சரி கன்னியாகுமரி போகலான்னு பார்த்தா கன்னியாகுமரியில் கால் வைக்க முடியாத அளவு கூட்டம். சரின்னு வீட்டுக்கு வந்து